மனோஜும் ரோஹினியும் மீட் பண்ணுற புது பிரச்சனை, அதே மாதிரி முத்துக்கும் அவனோட பிரதருக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடியா வந்து முத்து வந்து கொடுக்குறான். ராஜா ராணி ஷோரூமுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி முத்து வந்து மீனாட்ட சொன்ன மாதிரியே சீதாவை பற்றி பேச போகிறானா. அப்போ சீதா வந்து என்ன சொல்கிறாங்க, மீனாவும் சீதாவும் வந்து பிரிஞ்சிடுவாங்களா, இல்லை அருண் வந்து வேற என்னென்ன பிளான் எல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கான் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மனோஜ் கடைக்கு வந்து ராஜாவும் ராணியும் வந்து மிரட்டுற மாதிரி வந்து டிவியும் ஃப்ரிட்ஜும் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றான். அப்போ மனோஜ் என்ன சொல்கிறான்னா, நான் செய்யாத தப்புக்கு நான் இதுக்கு பொருள் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். போலீஸ்க்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ரோஹினி வந்து மனோஜை தனியாக கூட்டிகிட்டு போகிறா. ரோஹினி மனோஜ்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இப்போதைக்கு வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ண வேணாம், ஒரு பையன் வந்து உண்மை சொல்கிறத விட ஒரு பொண்ணு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணதான் வந்து சொல்லிட்டா. சொசைட்டியில் அந்த பொண்ணு சொன்னதை நம்பி அந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கடைக்கு வந்து பேர் வந்து கேவலமாக போயிடும். இப்போதைக்கு வந்து நம்ம காம்ப்ரமைஸாக போவோம், சின்னதாக ஒரு ஐட்டம் ஒன்று கொடுத்து அனுப்பிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறா. மனோஜ் வந்து தடுமாறிட்டு இது சரியில்லை அப்படின்னு வந்து சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் ரோஹினியோட கம்பல்ஷனால வேறு வழி இல்லாமல் ஓகே அப்படின்னு வந்து அக்செப்ட் பண்ணிடுறான். உன் பேரில் கூட தப்பு வரக்கூடாது, உன்னை வந்து தனித்தனியாக யாருமே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லும்போது மனோஜ் வந்து ஃபைனலாக வந்து அக்ரி பண்ணிடுறான். ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன டிவி மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து மனோஜ் சொல்கிறான். ஆனால் ராஜாராணி வந்து காமெடி டோனில் என்ன சொல்கிறாங்கன்னா, 55 இன்ச் டிவியும் ஃப்ரிட்ஜும் தான் எனக்கு வேணும், ஃப்ரிட்ஜ் இல்லைனா டிவி பார்த்துட்டு எப்படி ஐஸ் வாட்டர் குடிக்க முடியுமா என்ன அப்படின்னு வந்து நக்கலாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜும் ரோஹினியும் வந்து அப்போ வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்துக்கிறாங்க. ரோஹினி மைண்ட் வாய்ஸில் என்ன நினைக்கிறான்னா, நானே தப்பு பண்ணிட்டணும், இவங்க கிட்ட இவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருந்திருந்தா இப்போ இவ்வளோ ஆகுமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கா. லாஸ்ட்டில் வந்து வேறு வழி இல்லாமல் மனோஜ் ரோஹினி அதுக்கு வந்து ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ரோஹினி பண்ணது தப்பு அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. முத்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் சீதா வந்து மீட் பண்ணி பேசுகிறான். ஸோ நீ வந்து உன் புருஷன் நம்பர் விஷயத்தில் நான் எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன், எனக்கும் அருணுக்கும் பிரச்சனை இருந்தது உண்மைதான், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அதை பற்றி வந்து பேசுறது தப்பு, நீ எதுக்கு உங்கள் அக்காட்ட வந்து பேசாமல் இருக்க, நீங்கள் ரெண்டு பேருமே பிறந்ததுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தீங்க, ஸோ உங்கள் அக்காவை பற்றி உனக்கு தெரியாதா, உங்கள் அக்கா வந்து உடஞ்சு போயிருக்கா, தயவு செஞ்சு அவகிட்ட பேசி, நீங்கள் ரெண்டு பேருமே சண்டை போடக்கூடாது, நானும் அவனும் வந்து நேற்று வந்தவங்க, ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்க, மீனா உன்னோட ரெண்டாவது அம்மா மாதிரி, இதை நான் உனக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் எந்த இடத்துல வந்து தப்பு நடந்துச்சு அப்படின்னு உனக்கு வந்து நான் ப்ரூவ் பண்ணுறேன், ஆனால் அருணை ஆளை வச்சு அடிக்கல, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அக்காட்ட மட்டும் பேசாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து போயிடுறான். இந்த மாதிரி முத்து சொன்ன உடனே சீதா கண்ணில் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, அழுதுகிட்டே இருக்கா. முத்து சாஃப்டாக ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கான்னா, அக்கா கிட்ட பேசாமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காமா அங்கேருந்து வெளியில் போயிடுவான். மனோஜ் வீட்டுக்கு வெளியில் நின்று ராஜாராணி பண்ணன அட்டூழியத்தை எல்லாமே ஸ்ருதிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஸ்ருதி வந்து சீரியஸ் டோனில் என்ன சொல்கிறான்னா, தப்பு பண்ணாமல் நீங்கள் எதுக்கு பொருளையும் பணத்தையும் கொடுத்துட்டே இருக்கீங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு மனோஜ் வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக என்ன சொல்கிறான்னா, அதைத்தான் நானும் சொன்னேன், ஆனால் ரோஹினி தான் வந்து கேட்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறான். என்னோட பேர் வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டிதான் அப்படி செஞ்சா அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை கேட்ட உடனே ஸ்ருதி வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் லுக் கொடுத்துட்டு சைலண்டாக வந்து இருக்காங்க. அப்போன்னு முத்துவும் மீனாவும் அங்கே வராங்க. அவங்கள்ட்டையும் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ முத்து என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னால் மட்டும் எப்படா இப்படி யோசிக்க முடியுது அப்படின்னு கோவத்தோட மனோஜிட்டு வந்து கேட்குறான். அதுக்கப்புறம் முத்துக்கு ஒரு நியூ ஐடியா ஒன்று தோணுது. அவங்க இன்னொரு வாட்டி வந்து கடைக்கு வரும்போது நீ வந்து கேமராவை செட் பண்ணி வை, அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வாயாலே வந்து உண்மையை வர வைங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அதை வச்சு அவங்கள வந்து கடைக்கு வராமல் பண்ணிடலாம் அப்படின்னு முத்து ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறான். இது நல்ல ஐடியா அப்படின்னு ரோஹினி இது வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் முத்து மீனாட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த மனோஜுக்கு ஐடியா கொடுத்தனால அருண் விஷயத்தில் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிருக்கு, நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து முத்து சொல்கிறான். என்ன விஷயம் அப்படின்னு வந்து மீனா வந்து கேட்குறாங்க. அது நீயே பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அருண் வேலை செய்கிற இடத்துக்கு வந்து போகிறான். ஸோ முத்துவை பார்த்த உடனே அருண் வந்து நக்கல் சிரிப்பு ஒன்று சிரிக்கிறான். எதுக்காக இப்போ இங்கே வந்த அப்படின்னு வந்து அருண் கேட்குறான். நீ எதுக்காக என்னோட ஃப்ரெண்டு செல்வத்தோட மச்சனை அடிச்சேன் அப்படின்னு வந்து முத்து கேட்குறான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு லஞ்சம் கொடுக்க பார்த்தா அதனால தான் அவனை அடித்தேன் அப்படின்னு வந்து அருண் சொல்கிறான். அதுக்கு முத்து என்ன சொல்கிறான்னா, அது போகட்டும், நான் உன்னை ஆளை வச்சு அடிக்கலைன்றது வந்து உனக்கு தெரியும், உன்னை காப்பாற்ற தான் நான் அன்னைக்கு வந்தேன், எனக்கு நீ ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை, ஆனால் ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை வர வச்சிருக்கிற அப்படின்னு முத்து ஒன்று கேட்குறான். ஸோ அதுக்கு அருண் வந்து சிரிச்சுட்டே, நீ ஆளை வச்சு அடிக்கலன்றது எனக்கு தெரியும், உன் மேலே வந்து சீதாக்கு வந்து நல்ல மரியாதை இருக்குது, அதை கெடுக்க தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்போ நான் சொன்னதை வந்து சீதா நம்பிட்டா அப்படின்னு சொன்ன உடனே முத்து வந்து சிரிச்சுட்டே இருக்கான். அதை பார்த்த உடனே அருணுக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது. இப்போ உண்மையாகவே உன்னை அடிக்கிறதுக்கு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு முத்து சொன்ன உடனே அருண் வந்து அப்படியே ஷாக்கிங் ஆகி அப்படியே நிற்கிறான். இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ரோஹினியோட ஹெல்ப்லெஸ் ப்ராமிஸ், முத்துவோட ஃபேமிலி பேட்சப், அதே மாதிரி முத்துவோட நியூ ஸ்மார்ட் ஐடியா ப்ரூஃப், அதே மாதிரி ஃபைனலி அருண் கிட்ட வந்து மோதுறது அப்படின்னு வந்து போச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல முத்துவோட பிளான் படி அருணோட கேம் வந்து ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்ற சஸ்பென்ஸ்ல தான் வந்து இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சிறடிக்க ஆசையில் நடந்த ஷாக்கிங் ட்விஸ்ட் அண்ட் இமோஷனல் மொமெண்ட், முத்து அருண் கிட்ட வந்து எதுக்கு இப்படி வந்து ஓப்பனா வந்து மோதுற மாதிரி வந்து சொல்றான். அருண் வந்து ஷாக்கிங்ல இருக்கிற மாதிரி இருந்தாலுமே இனிமே என்ன நடக்கும் அதை பார்க்கறதுக்கு நம்ம எல்லாருமே நெக்ஸ்ட் எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணதான் வேணும். உங்க ஒப்பீனியன் என்ன? ரோஹினி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணது சரியா தப்பா? முத்து வந்து அருண் கிட்ட வந்து பிளான் பண்ணது வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் சீரியல் அப்டேட்ஸ் உங்களை வந்து மிஸ் பண்ணாம வரும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ட்விஸ்ட் ஃபில்ட் எபிசோட்ல நம்ம மீட் பண்ணலாம்.